இந்த ஸ்ரத்தா சபூரி பூஜையை நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் மகான் சாய்பாபா. இந்த பூஜை நீங்க தினம் பண்ணணும். இது எப்படி? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பூஜை, ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். எப்படின்னா, 2 விளக்கு, பாபா சொன்ன மாதிரி ஒன்று ஸ்ரத்தா, ஒன்று சபூரி. நீங்க பாபா கிட்ட அந்த விளக்கை ஏற்றி உங்களோட பிரார்த்தனை என்ன இருக்கோ அந்த பிரார்த்தனை நீங்க சொல்லி, நீங்க விளக்கேற்றி வச்சிருக்கீங்க இல்லையா, பாபாவுடைய படம் இருந்தாலும் சரி, இல்ல பாபாவோட மூர்த்தி விக்கிரகம் இருந்தாலும் சரி, நீங்க தினம் ஒரு சாப்டர் சாய் சச்சரிதம் படிக்கணும். படிச்சுட்டு சாயங்காலம் நீ என்ன பண்றீங்க, அந்த சாய் சச்சரிதம் படிச்சு முடிச்ச உடனேவோ நீங்க சாயந்தரம் பண்றீங்கன்னா சாயங்காலம் நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ ஏதாவது பாபாக்கு நைவேத்தியம் உங்களால என்ன முடியுமோ, கல்கண்டு நீங்க வச்சாலும் சரி, இல்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த திராட்சை, இந்த நிறைய இருக்கு இல்லையா, ஆப்ரிகாட்ஸ், என்ன நீங்க ஆசைப்படுறீங்களோ அது பாபாக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணி, முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மட்டும் அந்த நைவேத்தியம் சாப்பிட்டா பத்தாது, எல்லாருக்கும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, இல்லை வெளியில யாராவது ஒரு ஃபக்கீர் இருந்தாருன்னா அவருக்கு கொடுங்க. நீங்க எப்படி யாருக்கு கொடுத்தாலும் சரி, ஆனா குறைஞ்சது நீங்க ஒரு 2-3 பேருக்கு அந்த பிரசாதத்தை நிச்சயமா நீங்க கொடுக்கணும். இது தினம் நடக்கணும். ஸ்ரத்தா சபூரியோட, அதாவது நம்பிக்கை பொறுமையோட இந்த பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க பாபா முன்னாடி உங்க கோரிக்கையை சொல்லுங்க. அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். இது பீரியட்ஸ் டைம்ல லேடிஸ் பண்ணலாமா அப்படின்னா, பாபாவை வணங்குறது தப்பு கிடையாது. ஆனா லேடிஸ் பீரியட்ஸ் டைம்ல விளக்கேற்ற கூடாது. அது ரொம்ப ரொம்ப தெளிவா எடுத்துக்கோங்க. அன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 நாள் நீங்க விட்டுட்டு நீங்க 6வது நாள்ல இருந்து நீங்க அந்த பூஜை மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்ப நாங்க 3 நாள் பண்ணிருக்கோங்க, எங்களுக்கு 4வது நாள் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த 5 நாள் கணக்கெடுத்து 6வது நாள் 4வது நாளாக கணக்கெடுத்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி, இது கண்டினியூஸா அப்படியே சாய் சச்சரிதம் முடிக்கிற வரைக்கும் பண்ணுங்க. நம்பிக்கை பொறுமை, இந்த நம்பிக்கை பொறுமையோட ஸ்ரத்தா சபூரி பூஜை பண்ணுவோம். இந்த விளக்கேற்றி பாபா கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த விளக்கு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் அப்படின்றது உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம்.